வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 12ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 2x² எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீக்களின் கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்திற்கு செல்கின்றன. மீண்டும் கூட்டத்திலிருந்து 9ல் 8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்திற்கு செல்கின்றன. மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கிக் கொண்டன எனில் மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை எத்தனை? இங்க பாருங்க, மொத்த தேனீக்கள் 2x² தான். நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்க பிரதிட்டோம்னா நமக்கு மொத்த தேனீக்கள் எண்ணிக்கை கிடைச்சிரும். இப்ப பாருங்க, முதல்ல ஒரு குரூப் இருக்கு. இதுல குரூப்ல 2-3 தான் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கவனமா எழுதணும். பாருங்க, மொத்த கருப்பு தேனீக்களின் எண்ணிக்கை எத்தனை? 2x². இப்ப கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மொத்தம் இருக்கிறது 2x². இதுல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு வெளியே போகுது. அப்ப என்ன செய்யணும்? இந்த இடத்துல மைனஸ் போடணும். எவ்வளவு வெளியே போகுது பாருங்க. கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூலம் எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்திற்கு செல்கின்றன. அப்போ வர்க்கமூலம்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் போடணும். எதுல? இந்த மொத்த எண்ணிக்கையின் பாதி. மொத்த எண்ணிக்கை 2x². இதுல பாதி அப்படின்னா 2 கொண்டு வகுக்கணும். அதான் 10னா 10 இருக்கு. 10ல பாதி எவ்வளவு? 5. எப்படி கண்டுபிடிச்சோம்? 10 2 கொண்டு வகுத்து கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்ப அதான் என்னது? பாதி. அப்ப மொத்தம் 2x². அதுல பாதி, அந்த பாதியோட வர்க்கமூலம் சொல்லியிருக்காங்க. வர்க்கமூலம், அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கோம். எங்க போயிருது? மரத்துக்கு போயிருது. திரும்ப பாருங்க, மைனஸ் இன்னொரு குரூப் வெளியே போகுது பாருங்க. மீண்டும் கூட்டத்தில் இருந்து 9ல் 8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்திற்கு செல்கின்றன. திரும்ப ஒரு குரூப் போகுது. எவ்வளவு போகுதுன்னா, மொத்த தேனீக்கள் 2x². இதுல 9ல் 8 அப்படின்னா 8/9 எங்க போகுது? மரத்துக்கு போகுது. மிச்சம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா போதும். இதுக்கு அடுத்து நம்ம கணக்கை ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, 2x² அப்படியே வந்துடும். மைனஸ் இந்த ரெண்டும் கேன்சல். இப்போ ரூட் ஆஃப் x²னா பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், வெறும் x மட்டும் வரும். மைனஸ் 2x² பெருக்கல் இல்லைன்னா பெருக்கல் எவ்வளவு? 8/9 ஈக்குவல் டு 2. சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல 9 இருக்கு. நம்ம இந்த 9 நீக்கணும். அப்போ 9ஆல் பெருக்க போறோம். 9ஆல் இருபுறமும் பெருக்க. 9ஆல் இருபுறமும் பெருக்கலாமா? இப்ப பாருங்க, 2x² இருக்கு. 9 கொண்டு பெருக்கணும். மைனஸ் x இருக்கு. 9 கொண்டு பெருக்கணும். 2x² பெருக்கல் 8/9 இருக்கு. நம்ம 9 கொண்டு பெருக்கணும். 2 இருக்கு. நம்ம 9 கொண்டு பெருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, என்ன வரும்? 9 18x² மைனஸ் 9x பெருக்குனா 9x மைனஸ் 9 கேன்சல் ஆயிரும். 16x² ஈக்குவல் டு 9 18. சரியா? இப்ப பாருங்க, 18x²ல 16x² கழிச்சா 2x². இந்த இடத்துல இந்த மைனஸ் 9x அப்படியே தான் வரும். இப்ப பாருங்க, இது பிளஸ் 18 இங்க ஒன்று தான் மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 மாறிடும். 18ல 16 கழிச்சா 2x². இந்த மைனஸ் 9x அப்படியே வந்துடும். இது இந்த பக்கம் வந்தா என்ன மாறிடும்? நமக்கு மைனஸா மாறிடும். நமக்கு என்ன வந்திருக்கு? ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு. காரணிப்படுத்திடலாமா? ஈஸியா காரணிப்படுத்தலாம். பாருங்க, x² கீழ் 2 மாறிலி உறுப்பு மைனஸ் 18 பெருக்குனா மைனஸ் 36. எக்ஸோட கீழ் மைனஸ் 9. 2 எண்களை பெருக்கும் போது மைனஸ் 36 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும்? மைனஸ் 9 வரணும். எந்த நம்பர்? 3 12 36. 3 12 36. சரியா? இப்ப பாருங்க, 2 உறுப்பு மைனஸ், அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுக்கும். பெரிய காரணிக்கு மைனஸ். பெரிய காரணி மைனஸ் கொடுத்துட்டோமா? பிளஸ் மைனஸ் மைனஸ் வேற குறி கழிப்போம். அப்போ 12ல 3 கழிச்சா 9. பெரிய நம்பர் மைனஸா மைனஸ். சரியா? பை. இப்ப பாருங்க, இந்த x² உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். என்ன இருக்கு? 2x கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். 4 2 2 6 2 12. எப்படி எழுத போற பாருங்க, x மைனஸ் 6 இன்டூ 2x பிளஸ் 3 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக இது பண்ணிடலாமா? x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0.
2x + 3 = 0. 2 காரணி தனித்தனியா பிரிச்சிட்டோம். சரியா? இப்ப பாருங்க x = +6 +6. இந்த பக்கம் வந்தா +6 மாறி. இதுல 2x = -3, x = -3. இந்த 2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இங்க என்ன இருக்கு பாருங்க, மைனஸ்ல இருக்கு. அப்ப இது வந்து என்னது? ஏற்புடையது கிடையாது. எண்ணிக்கை எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? பிளஸ்ல தான் இருக்கும். ஏற்புடையது அல்ல. இது வந்து நமக்கு வேண்டாம். ஏற்புடையது அல்ல. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? வெறும் 6 மட்டும்தான். எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சோம். therefore கருப்பு தேனீக்களின் எண்ணிக்கை அதானே கேட்டிருக்காங்க. கருப்பு தேனீக்களின் எண்ணிக்கை என்ன? தேனீக்களின் எண்ணிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க கணக்குல. என்ன கொடுத்துருக்காங்க? 2x² கொடுத்துருக்காங்க. 2x² = 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலா 6 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். அப்ப 2 6² 36 பெருக்கிடுங்க. 2 36 72. அப்ப மொத்தம் எத்தனை தேனீக்கள் இருக்கு? 72 கருப்பு தேனீக்கள் இருக்கிறது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.